Hi friends, வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா Arduino and sensors பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக போன வீடியோவில் Arduino and sensorsல அப்படின்னா Arduinoனா என்ன, தென் அதோட யூஸ் என்ன, தென் Arduino எப்படி மற்ற கண்ட்ரோலர்லேருந்து Arduino எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அண்ட் வாட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் வாட் இஸ் மைக்ரோ ப்ராசஸர், தென் ஹவு டு ரைட் தி சிம்பிள் ப்ரோக்ராம் இன் Arduino எப்படி எல்இடி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாமே என்ன அப்படின்னா ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க Arduino கண்ட்ரோலர்னா என்ன, ப்ராசஸர்னா என்ன, அண்ட் Arduinoனா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயினான தீம். ஸோ இதில் ஓரளவு இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஓரளவு நல்ல டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் டெப்த்தாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் Arduinoவை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். போன வீடியோவில் Arduino பின் டயக்ராம் என்ன, how to write the program in Arduino, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டெப்த்தாக ப்ரோக்ராம் எழுதுறது என்ன, கமெண்ட்ஸ் என்ன, காட்சஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இதில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டாட் ஃபார் தி டே, ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் அண்ட் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். சிம்பிள். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட தாட் என்றைக்குமே கொஞ்சம் ட்ரீம் பிக், பெரிய லெவலில் யோசித்தோம் அப்படின்னா தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். திங்க் பண்ணுறதே கொஞ்சம் சிம்பிளாக திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எஃபர்ட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீம் பிக், தென் ஒர்க் ஹார்ட், தென் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். என்றைக்குமே நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா என்றைக்குமே எண்ணங்களும் தெளிவாக இருக்கும், வாழ்க்கையும் சந்தோஷமாக போகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன Arduino ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். தென் கமெண்ட்ஸ், அப்புறம் அந்த காட்சஸ்னால் என்ன, வாட் இஸ் த ரூல் பேஸ்ட் ஆன் டு ரைட் தி சிம்பிள் ப்ரோக்ராம் இன் Arduino, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ரோக்ராம். அதாவது நார்மலாக ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக Arduino வந்து என்ன பேஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னா C++ ப்ரோக்ராம், ப்ராசஸர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. நார்மலாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1960-70 இன் பிட்வீனில் கண்டுபிடிச்சாங்க. அந்த டைமில் கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா வேறு. பட் அந்த டைமில் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. nowadays we are using for 5th generation, then artificial intelligent, நிறைய டெவலப் ஆகிட்டோம் இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ். பட் அந்த சி ப்ரோக்ராம் இன்னும் படிக்கிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சி அப்படிங்கிறது. Arduino பொறுத்த வரைக்கும் அதில் எழுதுகிற ப்ரோக்ராம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா C++ ப்ராசஸர் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நார்மல் சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வாய்டு மெயின் போட்டு ஓப்பன் க்ளோஸ், இன் பிட்வீன் தி ஓப்பன் க்ளோஸ் வி ஷுட் டைப் தி ப்ரோக்ராம். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரோக்ராமை செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. செட்டப் ஒரு பார்ட்டும் லூப் ஒரு பார்ட் பிரிச்சிருப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இன் சி ப்ரோக்ராமிங் வி ஆர் யூஸிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் ஒன்று பார்ப்போம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதலாம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் கால், வித் ஆர்குமெண்ட், நோ ரிட்டன், வித் ஆர்குமெண்ட், வித் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டைப்பில் எழுதுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரோக்ராமை செப்பரேட்டாக மெயின் ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம் அப்படின்னு 2ஆக பிரிப்போம். மெயின் ப்ரோக்ராமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோங்களோ அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். சப் ப்ரோக்ராமில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சப் ப்ரோக்ராமில் கொடுப்போம். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம அதை எப்படினாலும் மாற்றிக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஜஸ்ட் என்ன ப்ரோக்ராம் அப்படி என்ன ஜஸ்ட் காலில் என்ன அப்படின்னா ஜஸ்ட் மேலே டிக்ளேர் பண்ணுவோம் மெயின் ப்ரோக்ராமில். சப் ப்ரோக்ராமில் அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கால் வித் ஆர்குமெண்ட், மேலேருந்து கால் பண்ணுவோம், வித் ஆர்குமெண்ட்டோட கீழே ப்ராசஸ் நடக்கும். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன், மேலேருந்து ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணுவோம், கீழே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரிசல்ட் வந்து மேலே ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி லாங்குவேஜ். இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் என்ன எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி Arduinoவில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிப்போம். வாய்டு செட்டப், தென் வாய்டு லூப் அப்படின்னு 2ஆக பிரிப்போம். வாங்க அதை அடுத்த ஸ்டைலில் பார்க்கலாம். தென் கமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், காட்ஜஸ், வாட் இஸ் த ரூல்ஸ் we are using in Arduino, இந்த 3 விஷயங்களை இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம்.
திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ப்ரோக்ராம். அதாவது எப்படி அட்ரினோவில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈச் ப்ரோக்ராம் மஸ்ட் கண்டெயின் ஃபார் லீஸ்ட் 2 functions. First function is setup and another one is a loop. What is setup? Which is called once when the program starts. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே செட்டப்பில் தான் இருக்கும். இன் பிட்வீன் தி செட்டப்போட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம என்ன பின் யூஸ் பண்ண போகிறோம், என்ன பின்னெல்லாம் இன்புட் அவுட்புட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம், அந்த டீட்டெயில் எல்லாமே எதில் இருக்கும்னா செட்டப்பில் இருக்கும். இன் லூப்பை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் கால்டு தி ரெஸ்பெக்டிவ்லி ஓவர் அண்ட் ஓவர் அகைன் ஆஸ் லாங் as தி Arduino has power. என்ன ப்ராசஸ் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத லூப் ரிப்பீட்டடாக நடக்கணும் அப்படிங்கிறத இன் பிட்வீன் தி லூப்பில் கொடுப்போம். சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம லூப்பில் பார்த்தீங்கன்னா we are using for 3 types of loop: for, while, do while. ஸோ லூப் அப்படிங்கிறதுனாலே என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராசஸ், பட் தட் அந்த ஸ்ட்ரக்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Arduino பொறுத்த வரைக்கும் in program part we are using for 2 functions. One is setup and another one is loop. Setup is just for the start for the program. Then what is the variable we declare, then how many pins we declare, uses the input output in the detail எல்லாம் செட்டப்பில் கொடுப்போம். தென் வாட் இஸ் த ப்ராசஸ், என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அது என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத லூப்பில் கொடுப்போம். ரிப்பீட்டடாக நடக்கிறது லூப்பில். ஸோ Arduino பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் 2 இம்பார்ட்டன்ட் பார்ட் உண்டு, ஒன்று செட்டப் அண்ட் லூப். ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளான Arduino ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மேக் சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் தி எல்இடி சர்க்யூட். எல்இடி சர்க்யூட்டில் சிம்பிளாக ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன் ப்ரோக்ராமிங் பார்ட் we are using for the 2 functions. One is void setup and another one is void loop. In the program we have declared the pin as 13 is input. ஸோ இந்த 13 அப்படிங்கிறது இன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், எல்இடி இஸ் தி வேரியபிள், தென் 13 இஸ் தி பின் வேல்யூ. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இன்ட் எல்இடி 13 அப்படிங்கிறத குளோபல் டிக்ளரேஷனாக வாய்டு செட்டப்புக்கு மேலேயே கொடுத்துருக்கோம். ஸோ குளோபல் டிக்ளரேஷன் உங்களுக்கு சி ப்ரோக்ராம் ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவு புரியும். குளோபல் டிக்ளரேஷன்னா அதை எங்கேனாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் ப்ரோக்ராம் we are using for pin number 13. That pin number 13 name is LED. Then that is for LED is the output pin. So void setup என்ன கொடுக்குறேன்னா pin mode, that is the command. LEDங்கிறது variable 13, pin number 13, அது பார்த்தீங்கன்னா output pin. Then void loopல என்ன பண்ணுறேன் அப்படின்னா digital write. The digital write is like a printf in C program, C out in C++. Then Java program system.out.println கொடுக்குறோம். ஸோ அந்த printf அப்படிங்கிறது அந்த நேம் ப்ரோக்ராமிங் சேஞ்ச் ஆகும். சி லாங்குவேஜில் printfனு கொடுப்போம், C++ல C outனு கொடுப்போம், ஜாவாவில் system.out.println கொடுப்போம், Arduinoவில் டிஜிட்டல் ரைட்னு கொடுப்போம். அதில் என்னென்னா என்ன வேல்யூ மூவ் ஆகணும் அந்த பின் நம்பர் 13க்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் அந்த பர்டிகுலர் வேல்யூ மூவ் ஆகும். அதாவது அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ணுறதில்ல, அந்த இப்போ நான் கொடுக்குற அந்த ஹை வேல்யூ அப்படிங்கிறது எங்கே மூவ் ஆகும்னா எல்இடிக்கு மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது அது என்னங்கன்னா எல்இடி க்ளோ ஆகும். What is the output for that program? Pin number 13 is the output pin. That pin we connect to the LED. Then that LED should be glow. ஓகேங்களா, எல்இடி வந்து க்ளோ ஆகும். நார்மலாக Arduinoவை பொறுத்த வரைக்கும் பின் நம்பர் 13 அப்படிங்கிறது டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட் எல்இடி போர்டோட டிஃபால்ட் எல்இடி எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா பின் நம்பர் 13 தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பின் நம்பர் 13 தான் கொடுக்கணும்னு இல்லை, நமக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி மாற்றி பின் நம்பர் வேல்யூ மாற்றி கூட கொடுத்துக்கலாம் டிஜிட்டல் பின்னில். பிஃபோராக நம்ம போன வீடியோலாம் பார்த்துருப்போம், ஹவு மெனி டிஜிட்டல் பின் இன் Arduino, தென் அனலாக் பின், தென் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ், இந்த மாதிரி பின்ஸ் பற்றி நம்ம பழைய ப்ரீவியஸ் வீடியோலேயே ஓரளவு பார்த்துருப்போம். ஓகே, இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா செட்டப்பில் கொடுத்துருக்கோம், லூப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே, ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஆக்சுவலாக ப்ரோக்ராமில் இந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபார் கான்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட், இன்டீஜர், k value, k in LED அப்படின்னு கொடுப்பாங்க. k is referred to the constant. Then pin number 13 is pin number 13 is Arduino pin number 13. ஸோ இது வந்து குளோபல் டிக்ளேரில் பண்ணியிருப்பாங்க. குளோபல் டிக்ளரேஷன் வாய்டு செட்டப்புக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டன்ட் அப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டிஃபைன்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் தட் கேன் பி யூஸ்டு த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் இன்ஸ்டெட் ஆஃப் இட்ஸ் வேல்யூ. ஸோ அந்த பின் நம்பர் 13 வந்து கான்ஸ்டன்ட் பின். அதுக்கு நான் எங்கெல்லாம் ப்ரோக்ராமில் வேணுமோ அங்கெல்லாம் என்னால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதை தான் இந்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்.
ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன். இது பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பின் மோட், கேபின் எல்இடி அவுட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா கேபின் எல்இடிங்கிறது நீங்கள் என்ன பின் நம்பருங்கிறது இதில் பார்த்துக்கலாம். இன் கேபின் எல்இடி வி ரெஃபர் டு தி பின் நம்பர் 13. ஸோ இதில் என்ன எடுத்துக்கிட்டோம்னா 13 பின்னை எடுத்துக்கிட்டோம். பின் மோட் என்னென்னா கேபின் எல்இடி 13 இஸ் அவுட்புட் பின். ஸோ இதை வந்து அவுட்புட் பின்னாக எடுத்திருக்கோம். நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துருப்போம் 13 டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்த மாதிரி தி செட்டப் தி பின் தட் அவர் எல்இடி இஸ் கனெக்டட் as a output pin, managing that the Arduino is controlling writing to a pin instead of reading from it. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ப்ராசஸ் இந்த இதில் நடக்கும். பின் நம்பர் 13ல் இது செட்டப். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வாய்டு லூப். வாய்டு லூப்புங்கிறத பார்க்கணும். ஓகே, இதில் பாருங்கள் வாய்டு லூப். வாட் இஸ் த ப்ராசஸ்? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எல்இடியை க்ளோ பண்ண சொல்கிறோம். ஹை கொடுக்குறேன். ஸோ எல்இடி க்ளோ ஆகும். தென் இட் ஷுட் பி டேக் டைம் ஃபார் டிலே ஆஃப் 500 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப் செகண்ட் எடுத்துக்கிடும். 1000 கொடுத்தோன்னா 1 செகண்ட் எடுத்துக்கிடும். ஸோ இதில் வேல்யூ எப்படி கொடுப்போம்னா 1000 அப்படின்னு கொடுப்போம். 1000 கொடுத்தோம் அப்படின்னா 1 செகண்ட், 500 அப்படின்னா ஆஃப் செகண்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னா கேபின் எல்இடி இஸ் ரெஃபர் டு தி பின் நம்பர் 13. ஸோ ஹை வேல்யூ செட் டு தி பின் நம்பர் 13. Then the LED glow. After that it should be take time for half second. Again it should be that LED should be low. That means that LED should be off. And then after that it should be take the time for 500. Again or half second எடுத்துக்கும். Again that loop பார்த்தீங்கன்னா LED again மேலே போகும். ஸோ இந்த லூப் எப்படின்னா கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் தட் எல்இடி ஷுட் பி கண்டினியூஸ்லி ஆன் அண்ட் ஆஃப் ப்ராசஸ். ஓகே, இதில் என்னென்னா அந்த ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். So in the loop in C language we are using for I equal to 0, then I greater than less than or equal to or greater than or equal to 10i plus இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுத்துருவோம். இன் பிட்வீன் தட் லூப் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் நம்பர் ஆஃப் டைம். 10ன்னு கொடுத்தோம்னா 10 டைம்ஸ் ரன் ஆகும். பட் Arduino பொறுத்த வரைக்கும் இப்படி வாய்ட் லூப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் எல்இடி ஷுட் பி கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் டைம். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா எல்இடி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதில் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹவு டு ரைட் தி சிம்பிள் ப்ரோக்ராம் இன் சிம்பிள் எல்இடி ப்ரோக்ராம் இன் Arduino. தென் வாட் இஸ் த டூ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் இன் Arduinoன்னு பார்த்தீங்கன்னா வாய்டு லூப் தென் வாய்ட் செட்டப். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் தி சிம்பிள் திங் டு ரைட் தி சிம்பிள் Arduino ப்ரோக்ராம். இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சால் ஓரளவு Arduino ப்ரோக்ராம் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் then void loop. Okay, before a void setup we declare the global variable that for refer to the constant int. Then kpin led is the variable name, then int is the data types, then 13 is the pin number. Okay, this is the simple process to write the simple program in Arduino. Now we go to the commands. Commands அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம டைப் பண்ணுறோம். பட் அதில் என்னென்ன பின்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன இன்புட் என்னென்ன அவுட்புட், அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு இன்னொருத்தங்க யாராவது அந்த ப்ரோக்ராமை ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரோக்ராமோட கண்டினியூவாக சைட்லேயே எழுதுவோம். ஸோ இன் ப்ரோக்ராம் பேஜஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஒவ்வொரு கேரக்டருமே டு பிளே தி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் தி ப்ரோக்ராம் கம்பைலேஷன். ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நம்ம கொடுக்குற இந்த கமெண்ட்ஸ் ஷுட் நாட் பி அஃபெக்டட் ஃபார் தி ப்ரோக்ராமை இந்த நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த லைன் வந்து ஜஸ்ட் ஷோ ஆகும். பட் இட்ஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் ஃபார் தி ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணும்போது அது கம்பைல் ஆகாது. அதை தான் நம்ம என்னென்னா கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் நார்மலி வி ஆர் யூஸிங் ஃபார் கமெண்ட்ஸ் இன் Arduino programming for two types of comments. One is block command style and another one is single line command. Block command style அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லாஷ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் தென் அதே மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் க்ளோஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்டார் போட்டு தென் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்பிட்வீனில் நம்ம எத்தனை லைன்னாலும் எழுதிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ட்ரடிச்சு கடைசியாக முடிக்கும் போது திருப்பி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா தட் லைன் குட் நாட் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் தி ப்ரோக்ராமில் அது எக்ஸிக்யூட் ஆகாது. அதை தான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூ கேன் அண்ட் ஷுட் add comments to the program which the compiler ignores and அது ஃபார் ஹியூமன் ரீட்ஸ் ஒன்லி. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் கம்பைல் பண்ணும்போது இதை இக்னோர் பண்ணும்.
ஹியூமன் வந்து இதை ரீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கமெண்ட்ஸ். Commands Arduino பொறுத்த வரைக்கும் we are using for 2 types of command. One is block line command and block command style, and another one is a line command. Block command அப்படிங்கிறது பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை லைன்னாலும் நெக்ஸ்ட் அடித்து நம்ம கீழே அதை க்ளோஸ் பண்ணோன்னா அது பிளாக். லைன் கமாண்ட் அப்படின்னா இந்த பாருங்கள், திஸ் இஸ் ஃபார் தி லைன் கமாண்ட் லைன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம என்ன சென்டென்ஸ் வந்து அதை எழுதிக்கலாம். ஆட்டோமேட்டிக்லி தட் சிஸ்டம் டு இக்னோர் தி ரெஸ்ட் ஆஃப் தி லைன். அதுக்கப்புறம் வர லைனை வந்து சிஸ்டம் வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ இதை எடுத்துக்காது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ப்ரோக்ராம் என்ன ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பிஃபோர் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் எழுதுறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் இன் சி லாங்குவேஜ் ஆல்சோ வி ஆர் யூசிங் ஃபார் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனுக்கு அப்புறம் டைப் பண்ணுறது ஃபுல்லாக ஜஸ்ட் ஹியூமன் ரீட் மட்டும் பண்ணலாமோ ஒழிய சிஸ்டம் அதை இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ Arduino பொறுத்த வரைக்கும் we are using for 2 separate commands, and one is block command and another one is லைன் கமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நாட் ஓன்லி இன் Arduino, we are using for C++, Java எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ரோக்ராம்னா இப்படி தான், வாய்டு மெயின் இருக்கும், ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். தென் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் கேஸ் சென்சிட்டிவ், கேப்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கேப்ஸ் கொடுக்கணும், ஸ்மால் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்மால் கொடுக்கணும். தென் ஓப்பன் பிரேஸ்னா என்ன, க்ளோஸ் பிரேஸ்னா என்ன, ஓப்பன் பேரந்திசிஸ் என்ன, எவ்ரி ஓப்பன் பேரந்திசிஸ் டு நீட் ஃபார் தி க்ளோஸ் பேரந்திசிஸ் ஆல்சோ. that same braces, open bracket and close bracket also same. Then semicolon, colon, everything. That rules and regulation is very important. And Arduino we are using for the delay for numbers in thousands and 500. In 1000 we are using only for 1000, don't including for any comma or anything. அதாவது 1000 போடும்போது ஜஸ்ட் 1000 மட்டும்தான் போடணும். இன்பிட்வீனில் கமாவோ இதுவோ அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை தான் இதில் நான் இம்பார்ட்டன்ட்டாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேசஸ். ஒயிட் ஸ்பேசஸ் டு பிளே தி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரோக்ராமிங். ஸோ ஸ்பேஸ் விட வேண்டிய இடத்துல மட்டும்தான் விடணும். தேவையில்லாத இடங்களில் ஸ்பேஸோ பிளாங்க் ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது. பிகாஸ் இட் ஷுட் பி இன்க்ரீஸ் தி ப்ரோக்ராமிங் சைஸ் ஆல்சோ. தென் blocks of code are encapsulated with the curly braces. So program open பண்ணும்போது அந்த curly braces, close braces is very important. எத்தனை open braces இருக்கோ அத்தனை close bracket இருக்கணும், very important. அதே மாதிரி every open parenthesis for same open parenthesis போட்டால் same close parenthesis is very important. And there are no commas in numbers. So in Arduino program we are using for numbers for delay or some other pin value. அந்த டைம் அந்த இடங்களில் போய் கமா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈச் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் நீட் ஃபார் தி எண்ட் வித் தி செமிகோலன். இன் ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செமிகோலன் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்லலாம் கொடுப்போம். செமிகோலன் கொடுக்குறோம் அப்படின்னா தட் லைன் ஷுட் பி எண்ட், லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் தட் ஈச் லைன் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் வில் ஹேவ் அ செமிகோலன். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் செமிகோலன் லைக் எவ்ரி திங் இன் இக்னோர் தி கமெண்ட்ஸில் வராது. ஸோ செமிகோலனை வந்து கமெண்ட்ஸில் இக்னோர் பண்ணிடுங்க. Then not used for the after end of the curly braces. செமிகோலன் கொடுத்துட்டு அப்புறம் curly braces கொடுக்கக்கூடாது. ஸோ மேலே ஓப்பன் braces கொடுங்க, கீழே க்ளோஸ் braces கொடுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா Arduinoவோட ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு உண்டான பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக Arduinoவில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அதில் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, தென் கமெண்ட்ஸ்னால் என்ன, கமெண்ட்ஸ் லைன்னா என்ன, அதே மாதிரி வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், தென் வாட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் டு ரைட்டிங் தி ப்ரோக்ராம் இன் Arduino. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பிகாஸ் இந்த பேசிக்கான வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் Arduino ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஓரளவு லிட்டில் பிட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். தென் அந்த ப்ரோக்ராமிங் இதெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஐ எக்ஸ்பிளைன் ஃபார் 2 types ஆஃப் ப்ரோக்ராம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்ட் எல்இடின்னு டேரெக்டாக கொடுத்து எழுதியிருப்பேன். அண்ட் இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து கேஎல்இடின்னு கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கேபின் எல்இடின்னு கொடுத்துருப்பேன். பட் நான் இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்இடின்னு கொடுத்துருப்பேன். இன்ட் எல்இடின்னு குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்ட் கேபின் எல்இடி 13 கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தாலும் ரன் ஆகும், இந்த மாதிரி கொடுத்தாலும் ரன் ஆகும். பட் இதில் வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் இன்டீஜர், கே இஸ் தி கான்ஸ்டன்ட் வேல்யூ, எல்இடி இஸ் 13. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஓரளவு உங்களுக்கு Arduino ப்ரோக்ராம், பேசிக் ப்ரோக்ராம், தென் கமெண்ட்ஸ், தென் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த லைன் புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.